என்கிட்ட பார்த்தீங்களா MIVIல ரீசெண்டாக லான்ச் பண்ணப்பட்ட Duopods A350 தான் இருக்குது. இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு ஆஃப் இன் இயர் டிசைனில் ஏர்பாடு வாங்கணும்னு நினச்சா இந்த வீடியோவை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட பாஸ் கண்டென்ட் பார்த்தலாம். வாரண்டி கார்டு, வெல்கம் கார்டு, யூசர் மேனுவல் அப்படி சொல்லி சில புக்ஸ்லைஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. சி டைப் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருந்தாங்க. கேஸோட பிசிக்கல் ஓவர் பார்க்கலாம். சார்ஜ் பண்றதுக்காக சி டைப் போர்ட் தந்துருக்காங்க. எவ்வளவு பேட்டரி இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்இடி இண்டிகேட்டர் தந்துருக்காங்க. இவங்களோட பிராண்ட் அழகா இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ பட்டோட பிசிக்கல் ஓவர் பார்க்கலாம். பாட்டம்ல பாத்தீங்கன்னா சார்ஜ் பண்றதுக்காக மேக்னெட்டிக் பின் தந்துருக்காங்க. அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா எம்இ மைக் தந்துருக்காங்க. அப்படியே டாப்புக்கு போனீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் தந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல அப்படியே கியூட்டா எல்இடி இண்டிகேட்டர் தந்து இருக்காங்க. நம்ம இந்த ப்ராடக்ட்டோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வரையில ஒரு நல்ல ஒரு சர்க்கிள்ல ஃபேண்டாஸ்டிக் மேட் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. ஈஸியா நம்ம சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபிளெக்சிபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க யூஸ் பண்ணிக்கிற பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா வெரி வெரி சாலிட். இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஆஃப் இன் இயர் டிசைன்ல தான் மேட் பண்ணிக்கிறாங்க. இது பர்சனலா நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு பர்சனலா சுத்தமா பிடிக்காது. பட் ஆனா இந்த ப்ராடக்ட்டோட ஃபிட் அப்படி வரையில நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். எவ்வளவு ஆட்டினாலும் கீழே விழுவல. அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு 5 hours கிட்டத்தட்ட 5 hours வரைக்கும் நான் கண்டினியூஸா யூஸ் பண்ணேன். எனக்கு இயர் பெயினே வரல. பட் ஆனா இதே பிராண்ட்ல F40 அப்படி சொல்லி ரீசெண்டா லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுல இயர் பெயின் வருது அப்படி சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த இயர் பெயின் இந்த ப்ராடக்ட்ல வரவே இல்லை. அந்த அளவு டிசைன்ல இம்ப்ரூவ்மெண்ட் செம்மையா பண்ணிக்கிறாங்க. வெரி 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 குட். அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஒரு 5 கலர் வேரியன்ட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. பிளாக், ப்ளூ, ஆஷ் கலர், ஒயிட், லைட் கிரீன். இதுல நம்ம கிட்ட இருக்கிறது லைட் கிரீன் வெர்ஷன். இந்த ப்ராடக்ட்டோட பேட்டரி லைஃப் அப்படி வரையில 500 மெகா கேஸுக்கு பேட்டரி தந்துருக்காங்க. அவங்க கிளைம் பண்ண வரைக்கும் 50 hours வரைக்கும் வரும் கிளைம் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் நாட் டெஸ்ட் பண்ண வரைக்கும் 30 to 40 hours வரைக்கும் வருது. அது மட்டும் இல்லாமல் ஒன் டைம் அந்த ஏர்பட்டை வந்து சார்ஜ் பண்ணால் 8.5 hours வரைக்கும் ப்ளே பேக்கை எதிர்பார்க்கலாம் அப்படி சொல்லியிருந்தாங்க. நான் டெஸ்ட் பண்ணதில் 8 hours வரைக்கும் வருது. சூப்பராகவே பேட்டரி பண்ணிக்கிறாங்க. இவங்களோட கேஸை வந்து 10 minutes சார்ஜ் பண்ண 10 hours வரைக்கும் ப்ளே பேக் தரும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு 1 hour எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏர்பட்டை கேஸில் சார்ஜ் பண்ணுறதுக்கும் நியர்லி 1 hour எடுத்துக்குது. அதுவுமே நான் டெஸ்ட் பண்ணேன். இந்த ப்ராடக்ட்டோட ஆடியோ குவாலிட்டி அப்படி வரையில நான் ஆடியோ குவாலிட்டியை பார்க்கும்போது செம்மையாக எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டியை தந்துருக்காங்க. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்டுமே அந்த அளவுக்கு பஞ்சியாக இருந்தது. நல்ல அக்யூரேட்டாக பர்ஃபெக்டாக தந்தாங்க. பேஸ் எந்த லெவல் கொடுக்குமோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒரு லெவலில் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் சில சாங்குக்கு மட்டும் ஷார்ப்னஸ் ரொம்ப துல்லியமாக கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப உன்னிப்பாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணால் அதை நோட்டீஸ் பண்ணலாம். மெலோடி சாங்லாம் வேறு லெவல் நல்ல ஒரு ஃபீலில் நீங்கள் இந்த பட்டை வச்சு நீங்கள் இயர் பண்ணிக்கலாம். சவுண்ட் குவாலிட்டி இந்த பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 9 கொடுப்பேன் அவுட் ஆஃப் 10க்கு. இந்த ப்ராடக்ட்டோட கனெக்டிவிட்டி அண்ட் லேட்டன்சி வருகையில் கனெக்டிவிட்டியை பொறுத்தளவு எந்த இஷ்யூமே இல்லை. 2 to 3 seconds தான் எடுத்துக்குது கனெக்ட் ஆகிறதுக்கு. லேட்டன்சி அப்படி வரையில் நான் வந்து வீடியோ ப்ளே பண்ணும் போதே அதோட டிலே வந்து நான் பார்த்தேன். 1 to 2 seconds டிலே ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இது எடிட்டர் கேமருக்கு சுத்தமாக செட் ஆகாது. அவங்களா இருந்தீங்களா இந்த ப்ராடக்ட்டை கன்ஃபார்மாக வாங்காதீங்க. இந்த ப்ராடக்ட்டோட கண்ட்ரோல்ஸ் அப்படி வரையில் நான் மேனுவலில் பார்த்தேன். நிறைய கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. கால் ஆன்சர் பண்ணிக்கலாம், என் பண்ணிக்கலாம், கூகுள் அசிஸ்டண்ட்டை ஆன் பண்ணிக்கலாம், வால்யூம் ஆஃப் பண்ணிக்கலாம், டவுன் பண்ணிக்கலாம், வீடியோவை ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இந்த கண்ட்ரோல்ஸ் தான் அந்த அளவு பர்ஃபெக்டாக இருக்குதா கேட்டிங்களா அந்த அளவு அக்யூரேட்டாக இல்லை. ஏன்னா இதுலையுமே சம் லேட்டன்சி இருக்குது. 1 to 2 seconds இதுவுமே பார்த்துக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டை எதுக்கு வாங்கலாம் பார்த்தீங்களா? பேட்டரி லைஃப் வாஸ் வெரி குட். ஆடியோ குவாலிட்டி வாஸ் வெரி வெரி ஃபேண்டாஸ்டிக். Design was look classic and metallic finish. Fit was very very comfortable. Connectivity was very fast. இந்த ப்ராடக்ட்ல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் அப்படி பார்த்தீங்கன்னா லேட்டன்சி அதிகமாக இருக்குது. ஸோ வந்து கேமர் எடிட்டருக்கு செட்டே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கண்ட்ரோல்ஸ்லையும் லேட்டன்சி இருக்குது. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது மட்டும் உங்களுக்கு இல்லை, மற்றதெல்லாம் ஓகே அப்படின்னு நினச்சிங்களா இந்த ப்ராடக்ட் இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு செம பர்ஃபெக்டான ஒரு ப்ராடக்டா உங்களுக்கு அமையும். அவ்வளவுதான் நண்பா. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மட்டும் இல்ல, நம்ம சேனல்ல நிறைய வீடியோ இருக்குதுங்க. அந்த வீடியோ எல்லாத்தையுமே பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தாங்க. டேக் கேன் டூ எனிதிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான வீடியோல நம்ம சந்திப்போம்.